ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி லாக்கர்ல இருந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே மனோஜ் வந்துடுறான். ரோஹிணி தினேஷ் கிட்ட பணத்தை கொடுக்கணுமே, எப்படி வெளியில போறது அப்படின்னு யோசிச்சு, என்னோட கிளைண்ட் வர சொல்லிருக்காங்க, நான் போகணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஷோரூம்ல இருந்து. தினேஷ வர சொல்லி 2 லட்சம் ரூபாய கொடுத்துறாங்க. மீதம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கணும். கிறிஷோட ஸ்கூல் மாத்துறதுக்கு இந்த பணம் தேவைப்படும் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள மனோஜ் கிளைண்ட்டுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கலான்னு பாக்கும்போது பணம் அங்க இல்ல. ஐயோ, பணம் எங்க போச்சு அப்படின்னு பதறாங்க. மனோஜ் அங்க எங்கேயும் ஓடுறான். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பதறான். மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி, ரோஹிணி சீக்கிரமா ஷோரூம் வா அப்படின்னு பதட்டத்தோட கூப்பிடுறான். ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நிறுத்தி, யார் இந்த பணத்தை எடுத்தது, யாரோ திருடி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் குறுக்கு விசாரணை பண்றான். இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, சார் லாக்கர்ல நீங்க தானே நம்பர் போட்டீங்க, எங்களுக்கு எப்படி சார் நம்பர் தெரியும், நாங்க யாருமே எடுக்கல, நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வரான். வீட்டுல எதுவும் வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனோஜ் இங்கேயும் வந்து ரூம் எல்லாம் தேடுறான். விஜயா உடனே, என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு ரூமையே கலைச்சு போட்டுக்கிட்டு இருக்க, மா போச்சுமா, மறுபடியும் நான் ஏமாந்துட்டேன், என்னைய யாரும் ஏமாத்துறாங்கம்மா, ஷோரூம்ல 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், அதை காணோம்மா, ஒரு வேளை மறந்தாப்புல வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன், நானு ஒரு குழப்பத்துல வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தேன், ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லாக்கர்ல வச்சு நம்பர் போட்டு பூட்டி வச்சிருந்தேம்மா அப்படின்னு மனோஜ் அழுகுறான். முத்து உடனே, என்னடா சொல்ற, உனக்கு ஏது 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, தவணையில பொருள் கொடுக்கறோன்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட முன்னாடியே பணம் வாங்கி வச்சிருந்தேன், கஸ்டமர் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இப்ப பொருள் வாங்க வந்துட்டாங்க, சரி டீலர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கட்டலான்னு பார்த்தா பணமே இல்லடாங்க, ரோஹிணிய வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கோவத்தோட பயத்தோட சொல்றான். விஜயா சொல்றாங்க, டேய் எதுக்குடா உனக்கு இந்த வேலை, மா அது நல்ல ஐடியா தான்மா, 3 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு, புதுசா சேர்ந்தாங்கல்ல வேலைக்கு, அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க, அந்த ராஜான்ற பையன், நல்ல லாபம் தாமா கிடைச்சிச்சு, இப்போ பணம் காணாம போச்சு அப்படின்னு மனோஜ் பதறான். முத்து சொல்றாங்க, டே 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 இரு இரு கொஞ்ச நேரம், நீ பார்லர் மாட்ட கேட்டியா, பணத்தை அவங்க எடுத்திருந்தா, டேய் ரோஹிணி பணத்தை எடுத்தா என்கிட்ட சொல்ல மாட்டாளா அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணி வராங்க. மனோஜ் என்ன ஆச்சு, ஷோரூமுக்கு போனேன், நீ வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் வேகமா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மனோஜ் உடனே, ரோஹிணி நீ எதுவும் லாக்கர்ல இருந்து பணம் எடுத்தியா, பணத்தை காணும் அப்படின்னு பதறும்போது ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ மாட்டிக்க கூடாதே, இல்ல மனோஜ் நாளா பணம் எடுக்கல, அப்படின்னா நீயும் பணம் எடுக்கல நானும் பணம் எடுக்கல, எப்படி பணம் காணாம போயிருக்கோம் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. முத்து உடனே, டேய் இரு, அந்த புதுசா வேலைக்கு சேர்த்தியே அவங்க நம்புற மாதிரி ஆளா, இல்ல உன்னை ஏமாத்துற மாதிரி ஆளை நீயே கொண்டு வந்து சேர்த்தியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய் அவங்களாம் நம்புறவங்க தாண்டா, அவங்க ஐடியா கொடுத்துதான் நானே இந்த விளம்பரத்தை கொடுத்தேன் தெரியுமா, சும்மா எதுவும் தெரியாம பேசாதடா, ஏய் சும்மா டென்ஷன்ல உளராத, இப்ப பணம் காணோம், யார வேணாலும் சந்தேகப்படலாம், ஏன் இந்த பார்லரமா கூட எடுத்திருக்கலாம், பேக்ல கூட ஒளிச்சு வச்சிருக்கலாம், எல்லாரையும் சந்தேகம் பண்ணோடா, எல்லாரையும் நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. ரோஹிணி உடனே, ஐயோ மனோஜி என்ன சந்தேகமே படல, இவன் வேற என்ன கிளப்பி விடுறானே, சந்தேகப்பட்டு பேக செக் பண்ணா மாட்டிக்கிருவேன், 1 லட்சம் ரூபாய் என் பேக்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு ரோஹிணி என்னடா பண்றது, இந்த பணத்தை எப்படியாவது மறைச்சு வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா கிறிஷோட ஸ்கூல் பேக் இருக்கு. டக்குன்னு போய் ரோஹிணி கிறிஷோட ஸ்கூல் பேக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சிடறாங்க. அப்படியே நகண்டு வந்து, முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஷோரூம் எங்களோடதுதான், நாங்க தான் இந்த பணத்தை எடுத்து லாக்கர்ல வச்சோம், நானே பணத்தை திருடுவனா, என் பேக்ல இருக்குன்னு சொல்றீங்க, இந்தாங்க பேக செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு ரோஹிணி பேக திறந்து காட்டுறாங்க. முத்து சொல்றாரு, இப்ப நான் உன்னை பேக திறந்து காமிக்க சொல்லவே இல்லையே, எப்படி நீயா எதுக்கு வழிய வந்து காமிக்கிற, ஏதோ உன சந்தேகமா இருக்க அப்படின்னு முத்து சொல்றாங்க. ரோஹிணி உடனே, முத்து எப்ப பார்த்தாலும் நீங்க என்னையவே டார்கெட் வச்சு சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டோன்னு விஜயா சொல்றாங்க. ஏய் நீ சந்தேகப்படுற ஆள் தானே, நீ அக்யூஸ்ட் தானே, பொய்யா புழுகுற ஆளு நீ, அப்புறம் உன்னை சந்தேகப்படாம யார சந்தேகப்படுறது, டேய் வாடா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு முத்து கூப்பிடுறாங்க. ஆமா அந்த லாக்கரை யார் யார் திறப்பீங்க, இல்லம்மா நானும் ரோஹிணியும் மட்டும்தான் திறப்போம், எங்களுக்கு தான் அந்த சீக்ரெட் நம்பர் தெரியும் அப்படின்னு மனோஜும் சொல்றான். அப்படின்னா பார்லரமா இல்ல நீ 2 பேர் தான் எடுத்துட்டு இப்ப போய் சொல்றீங்க, கண்டிப்பா வேற யாரும் எடுத்திருக்க முடியாது, சிசிடிவி கேமரா இருக்கா அதை செக் பண்ணியா அப்படின்னு முத்து கேட்கும்போது, பணம் காணோன்னு சொன்ன உடனே நான் அதை தான் செக் பண்ணேன், அதுல ஒண்ணுமே இல்ல, டேய்
பேசாம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு மனோஜும் முத்துவும் கிளம்பும் போது கிறிஷ் வந்து, வேண்டாம் அங்கிள் போகாதீங்க, போலீஸ் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த ரோஹிணி ஆண்டிய போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, நீங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட போக வேணாம் அப்படின்னு கிறிஷ் சொல்றான். முத்துவும், டேய் இப்ப ஒன்னும் தப்பு இல்லடா, எங்களை ஒன்னும் பிடிச்சி ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க, நாங்க பணம் காணோன்னு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறோம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது கிறிஷ் அப்படின்னு முத்து கிறிஷ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. மீனா கிறிஷ புடி, அவனை பாத்துக்கோ, ஹோம்ஒர்க் இருந்தா எழுத சொல்லு அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா உடனே, கிரிஷ் போய் ஹோம்ஒர்க் எழுது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஒன்னும் ஆகாது கிரிஷ், தைரியமா நீ எழுது அப்படின்னு சொன்னோன்ன கிரிஷ் போய் பேக்கை திறந்து எடுக்கிறான். அங்கிள் இங்க ஏதோ பணம் இருக்கு அப்படின்னு கிரிஷ் சொல்றான். முத்துக்கும் மனோஜுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ரோகிணி, ஐயோ இவன் திறந்து பாப்பான்னு நான் யோசிக்கவே இல்லையே, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பணத்தை எடுத்துடலாம்னு நினைச்சேன், ஐயோ கிரிஷ் பார்த்துட்டு எல்லாத்தையும் வேற சொல்லிட்டானே அப்படின்னு ரோகிணி அப்படியே பதறி போயிடுறாங்க. முத்து, மீனா, மனோஜ் வேகமா ஓடி வந்து, எங்க இது என்னோட பணமான்னு பாக்குறேன் அப்படின்னு மனோஜ் வாங்கி, ஆமா இது என் பணம் தான், 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றான். முத்து உடனே, டேய் நான் உன் பேரை எழுதிருக்கு உன் பணம்ன்ற, டேய் இல்லடா இது எங்க ஷோரூமோட பணம் தான். அதான் எப்படா சொல்ற அறிவாளி, இல்லடா இந்த பாரு ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கணும், அதுக்காக சேர்த்து வச்ச பணம் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த சந்தன போட்டெல்லாம் வச்சுதான் கொண்டு வந்துச்சு, கொண்டு வந்து பணம் கட்டும் போதே சொன்னேன் இப்படி எல்லாம் வைக்க கூடாதுமான்னு, இதோ அதே நோட்டு தான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? ஆமாடா இது எங்க ஷோரூமோட பணம் தான். அப்பனா மிச்சம் 2 லட்சம் எங்க? டேய் ஷோரூம்ல லாக்கர்ல இருந்த பணம் எப்படி இங்க வரைக்கும் வந்துச்சு, அதுவும் கிறிஷோட பேகுக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. அப்பனா இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் பணத்தை எடுத்திருக்காங்க, உனக்கும் பார்லர் அம்மாக்கும், உன்னாலையும் பார்லர் அம்மாவால மட்டும்தான் அந்த லாக்கரை திறக்க முடியும்னா அப்பனா பார்லர் அம்மா தான்டா திருடி இருப்பாங்க, இவங்க தான் பணத்தை திருடி எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்க பிரச்சனை நடந்த உடனே கிறிஷோட பையில போட்டுட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோஹிணி உடனே, முத்து நீங்க பாத்தீங்களா, தெரியாம எதுவும் சொல்லாதீங்க. உடனே ஸ்ருதி வராங்க. ஐயோ ரோஹிணி, நீங்க உங்க ஹேண்ட்பேக்ல இருந்த பணத்தை எடுத்து கிறிஷோட பேக்ல போட்டீங்கல்ல, அதுக்கான வீடியோ இந்த இருக்கு பாருங்க. ஆன்டி எப்பதான் மல்டிபிள் டிசார்டர்ல இருந்து வெளியில வர்றாங்கன்றத நோட் பண்றதுக்காக நான் தான் போன்ல வீடியோ ஆன் பண்ணேன், கரெக்டா கேப்சர் ஆயிருக்கீங்க, உங்க பேக்ல இருக்க பணம் தான் கிறிஷோட பேக்கு போயிருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. முத்து சொல்றாரு, டேய் அப்படின்னா 1ஆம் நம்பர் திருடி இந்த ரோஹிணி தான், இதத்தான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. விஜயா உடனே, டேய் அவளை அடிச்சு வெளியில தள்ளுறா, நம்ம ஷோரூம் பணம் இதையே இவ திருடி இருக்கா, உன்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்துறா, இப்படிப்பட்ட ஆள் உனக்கு தேவையா அப்படின்னு விஜயா ரோஹிணி அடிச்சு வெளியில தள்ளுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.